நீங்கள் டிஜிபியை நியமிக்காமல் தற்காலிக டிஜிபியை வைத்துக் கொண்டு அவரை மருத்துவ விடுப்பில் போக சொல்லி இப்படியெல்லாம் அந்த வழக்கை ஊற்றி மூடி விடலாம் என்று திமுக கற்பனையில் மிதந்தது. இன்றைக்கு திமுக கன்னத்தில் அரைவதை போல, அரசாங்கத்திற்கு தலையில் ஓங்கி குட்டுவதை போல எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி கோர்ட் டைரக்ட் பண்ணியிருக்கு. இந்த வழக்கில் பூர்வாங்கமாக நேரு பதில் சொல்ல வேண்டிய விஷயம் இதான். எதுக்கு உன் தம்பி வீட்டில் அதெல்லாம் இருக்கணும்? அந்த பேப்பர்ஸ் எல்லாம் உங்க தம்பி வீட்டில் ஏன் இருக்கணும்? அவர் யாரு? அவர் மந்திரியா, நீங்க மந்திரியா? நம்முடைய அமைச்சர் நேரு 41 தொகுதிகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவரை இந்த நேரத்தில் வழக்கு போட்டு 41 தொகுதிக்கு பொறுப்பேற்றுட்டாருன்னா தூங்கிட்டு இருக்கணுமா? இலாக்கா தூங்கணுமா? இல்லை அவர் எலெக்ஷனை முடிச்சுட்டு வரணும், வெயிட் பண்ணணும். காங்கிரஸ் ஒருவேளை மாற்றி முடிவெடுத்தால், தாவேகா என்று முடிவெடுத்தால், தாவேகாவுடைய கை களத்தில் ஓங்கும். அப்படி இல்லாமல் திமுகவோடையே பயணிப்பது என்று முடிவெடுக்குமானால் அப்போதும் கூட தாவேகா you cannot underestimate. வெவ்வேறு தனியார் ஏஜென்சிகள் எடுத்த கருத்து கணிப்பில் ஒரு 40-50 தொகுதிகளில் தாவேகா 2ஆம் இடத்திலும் அதிமுக 3ஆம் இடத்திலும் இருப்பதாக அந்த சர்வேக்கள், வெவ்வேறு சர்வேக்கள் குறிப்பிடுகின்றன. கை வந்தால் வெற்றி வாய்ப்பும் பல தொகுதிகளில் ஏற்படும். கை வராவிட்டாலும் தேர்தலின் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக தாவேகா திகழும். எவ்வளவு இறங்கி போக முடியுமோ அவ்வளவு இறங்கி போய் எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று மன்றாடினார். இவர் எப்படியாவது அதை தட்டி கழிக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி, கட்சி தன் கைக்குள் வந்து விட்டது, இனி இன்னொரு போட்டியாளர் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு சம்மதித்து விட்டு தோற்கடிப்பதற்கு வேலை பார்ப்பார், கழுத்தறுக்கிற வேலையில் நிச்சயமாக ஈடுபடுவார் என்று ஓபிஎஸும் அவரை சார்ந்தவர்களும் கருதினார்கள். அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்டவர்கள் பல பேர் பல திசைக்கு போனதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஈகோ. அந்த ஈகோ தான் இன்றைக்கு திரு பன்னீர்செல்வத்தையும் ஒரு நெருக்கடியில் தள்ளி இருக்கிறது. 3 முறை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் யாரை எதிர்த்து முதலமைச்சராக இருந்தாரோ அங்கே போய் ஜாயின் பண்ற போது நான் அதேதான் உங்களுக்கு உதாரணங்கள் இது கட்சி அரசியலில் அத்தகைய முடிவுகள் புதியவை அல்ல. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது அதிமுக சார்பில் பெறப்பட்ட தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி டிஜிபி கிட்ட மனு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி லெட்டர் எழுதுறாங்க. 2 முறை லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அவர் மேலே இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் நீண்ட நாட்களாக பொறுமையை காத்திருந்த காவல் அதிமுக உயர்நீதிமன்றத்துக்கு போய் ஒரு ஆணையை பெற்று வந்திருக்காங்க. அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி நீதிமன்றமும் ஆணையிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க இதை? ஊழல் வழக்கல்ல, லஞ்சம் வாங்கியது. லஞ்சம் பெரும் தொகை பலரிடம் வாங்கியதாக வழக்கு. இதற்கான ஆதாரங்கள் என்று பல குறிப்புகளை இணைத்து 200 பக்கங்களுக்கு இணைத்து 2 முறை நினைவூட்டல் கடிதம் எழுதி டிஜிபி தூங்கி கொண்டிருந்தார். இந்த அரசாங்கம் அந்த ஊழல் விஷயத்தை மூடி மறைப்பதற்கு முயற்சித்தது. நான் சொன்னேன், இதை நீங்கள் நீண்ட நாள் மூடி மறைக்க முடியாது. ஊடக விவாதங்களில் கருத்து தெரிவிக்கும் போது சொன்னேன், கோர்ட் இதை ஓபன் பண்ணும் என்று சொன்னேன். கோர்ட் இன்றைக்கு அலர்ட்டாக இருக்கிறது, வைப்ரண்டாக இருக்கிறது. ஓபன் பண்ணிட்டாங்களே, அதுதான் நான் சொல்றேன். ஹானரபிள் ஹைகோர்ட்டும் சரி, ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டும் சரி, இன்றைக்கு விழிப்போடு இயங்குகின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் சாமர்த்தியமாக நாம் செயல்படுவதாக. நீங்கள் டிஜிபியை நியமிக்காமல் தற்காலிக டிஜிபியை வைத்துக் கொண்டு அவரை மருத்துவ விடுப்பில் போக சொல்லி இப்படியெல்லாம் அந்த வழக்கை ஊற்றி மூடி விடலாம் என்று திமுக கற்பனையில் மிதந்தது. இன்றைக்கு திமுக கன்னத்தில் அரைவதை போல, அரசாங்கத்திற்கு தலையில் ஓங்கி குட்டுவதை போல எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி கோர்ட் டைரக்ட் பண்ணியிருக்கு. அது லஞ்சம் வாங்கியதற்கான சான்றுகள் இருப்பதாக அமலாக்கத்துறை கடிதம் குறிப்பிடுகிறது.
ஆர்.எஸ். பாரதி வழக்கம் போல மேக்கப் போட்டுக்கொண்டு அறிவாலயத்திலே சொல்லுகிறார், நாங்கள் பார்க்காத வழக்குகளா, நாங்கள் பார்க்காததா. இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. மிசால போய் உள்ள உதையும் வாங்கியிருக்கீங்க. வாங்கிட்டு அப்புறம் அதையும் மறந்துட்டு விவஸ்தை இல்லாம கூட்டணியும் சேர்ந்திருக்கீங்க. நீங்க ஒன்றும் வழக்குகளை பார்க்காதவங்க இல்லை. வழக்குகளில் மாட்டினதும் உண்டு, தப்பிக்கிற வழிமுறைகள் தெரிந்து தப்பித்தவதும் உண்டு. ஆகவே ஊழல் கரை படிந்தது தான் உங்கள் மேல. நாங்க ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யாத அப்பாவிகளா நீங்க? அதான் எத்தனையோ முறை நேருவே ஜெயிலுக்கு போயிருக்காதனால எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அதுதான் அதான் சொல்றேன். நீங்க மத்த போராட்டத்துல ஜெயிலுக்கு போறது வேற, லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போறது வேற. இது ப்ரூவ் ஆக போதா இல்லையா என்னன்றது நம்ம பார்க்கணும். ஆனால் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அமலாக்கத்துறையிடம் கிடைத்த ஆதாரங்கள் எல்லாம் எங்கிருந்து கிடைத்தன? ரவிச்சந்திரன் அவர்களுடைய அலுவலகத்தில் நான் கேட்பது, எப்படி அந்த இன்டர்வியூக்கு வந்த பேப்பர்கள், அந்த அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே எப்படி போச்சு? வேற யாருக்கோ நடக்கிற போன் கான்வர்சேஷன், அதே மாதிரி சில சமிக்ஞை மெசேஜஸ் இதெல்லாம் இருக்கு. அவருடைய ஆபீஸ்க்கு என்ன சார் சம்பந்தம்? மினிஸ்டர் வீட்டுல இருக்கலாம், பிஏ வீட்டுல இருக்கலாம். அப்ப அங்க வச்சு டிசைட் ஆகுதா போஸ்டிங்லாம், போஸ்டிங் டிரான்ஸ்ஃபர் சொன்னாங்க. ஈடி கூட டிவிஹெச்ல ரைட் நடக்கும்போது கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் தானே சொல்லி சொன்னாங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன், இதுவே ஒரு அடிப்படையில் கோளாறான விஷயம். இந்த வழக்கில் பூர்வாங்கமாக நேரு பதில் சொல்ல வேண்டிய விஷயம் இதான். எதுக்கு உன் தம்பி வீட்டுல அதெல்லாம் இருக்கணும்? அந்த பேப்பர்ஸ் எல்லாம் உங்க தம்பி வீட்டுல ஏன் இருக்கணும்? அவர் யாரு? அவர் மந்திரியா, நீங்க மந்திரியா? உங்க சீனியர் பிஏ வீட்டுல இருந்தா கூட பரவாயில்ல. நிறைய மந்திரிகள் வீட்டுல அப்படிதான் நடக்குது. அதுதான் சொல்றேன். நீங்க நல்லா சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க. நீங்க இடிக்கு துப்பு கொடுக்குறீங்க, மத்திய அரசாங்கத்துக்கு அலர்ட் பண்றீங்க. நானும் ஏற்கனவே அப்படிதான் கேள்விப்படுறேன். இன்னும் 1-2 மந்திரிகள் வரிசையில் இருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். ஆனா அது இனிமே தாமதத்தோடு செய்யக்கூடாது. எதுவுமே தாமதத்தோடு செய்தால் அது அரசியலாக பார்க்கப்படும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் பல துறைகளில் மலிந்திருக்கிறது. அமலாக்கத்துறை விழிப்போடு காலாகாலத்திற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏற்கனவே எடுத்த 1-2 நடவடிக்கைகளும் விரைவுபடுத்தவில்லை என்கிற விமர்சனம் என்னை போன்ற சிலருக்கு உண்டு. ஆனால் நேரு மீதான வழக்கு இப்போது உயிர் பெற்று இருக்கிறது. அது வலுவான வழக்கு, சாரமுள்ள வழக்கு என்று அமலாக்கத்துறை பிரஸ் ரிலீஸ் சொல்லி இருக்கிறது. அதை கோர்ட்டும் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டுதான் அதை டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வெறுமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தே ஷுட் சாட்டிஸ்ஃபை. அதனால சாட்டிஸ்ஃபை ஆகி தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அரசாங்கம் இதெல்லாம் மூடி மறைக்க முடியாது. தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரி வழக்கெல்லாம் தொடர்ந்து எங்களை முடக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது என்ன சார், என்ன முடக்க முடியாது எனக்கு புரியல. அப்ப பெரும்பணம் இவங்ககிட்ட இருக்கு, அதை டார்கெட் பண்ணி கரெக்டா பிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களா? கரெக்டா பிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களா? இல்ல இந்த மாதிரி நீங்க வழக்கு போட்டா கூட எங்களை ஏன்னா இருக்கிற நான் சொல்றேன்னா, நம்முடைய ஆர்.எஸ். பாரதியினுடைய விளக்கம் வினோதமா இருக்கு. நம்முடைய அமைச்சர் நேரு 41 தொகுதிகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவரை இந்த நேரத்தில் வழக்கு போட்டு 41 தொகுதிக்கு பொறுப்பேற்றுட்டாருன்னா தூங்கிட்டு இருக்கணுமா? இலாக்கா தூங்கணுமா? இல்ல அவர் எலெக்ஷனை முடிச்சுட்டு வரணும்னு வெயிட் பண்ணணுமா? 41 தொகுதிக்கு பொறுப்பேற்றுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட கனமா ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சுதானே இத கொடாயா தொடங்கினாங்க. இன்னொருத்தர் 45 தொகுதி, அவர் அடுத்தது மாட்டுவாரா என்னன்னு தெரியல. இந்த 41, 45 இதெல்லாம் கனமான அமைச்சர்கள். அந்த கனமான அமைச்சர்கள் ஏற்கனவே கண்காணிப்பில் இருக்கிறார்கள். அண்டர் தி ரடார் ஆஃப் இடி, அண்டர் தி ரடார் ஆஃப் ஐடி, அண்டர் தி ரடார் ஆஃப் சிபிஐ சில அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் தாமதமாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் அதிமுக முறையீடு, அதிமுகவுடைய குறை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அதிமுக தான் இந்த நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கு அதுதான் வாங்கியிருக்காங்க. அதிமுக முயற்சி எடுக்கலன்னா திமுக இதை ஊற்றி மூட பார்த்திருக்கோம். ஆகவே அந்த வகையில் அதிமுக விழிப்போடு செயல்பட்டதை நான் வரவேற்கிறேன். விஜய் கூட இது தொடர்பா இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி ஊழல் செய்து லஞ்சம் வாங்கி இவங்களோட வழக்கமே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இல்ல, விஜய் ஏற்கனவே அதை சொல்லிட்டு இருக்காரு. அதிமுகவையும் சேர்த்து விமர்சிச்சிருக்காரு. அது தனி. என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அதிமுகவாகட்டும், பொதுவாக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு ஆட்பட்டவர்கள் விஷயத்துல வழக்குகள் விரைவுபடுத்தப்பட்டால்தான் நீதித்துறையின் மீது நம்பிக்கை பிறக்கும், அரசியல் சாயம் பூசப்படாது, அதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய ஏஜென்சிகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் நடுநிலையாளர்களுடைய எதிர்பார்ப்பு. சார், திமுக கூட்டணி ஒரு இன்டாக்டான கூட்டணின்னு சொல்லி ஏற்கனவே நீங்க ஒரு பேட்டியில குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ அடிஷனலா தேமுதிக வேற அங்க போயிருக்கு. ஓபிஎஸ் வேற திமுக கூட்டணிக்கு போற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கு. இப்போ ஏற்கனவே விஜய் குறிப்பிட்ட மாதிரி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இடையில தான் போட்டி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில
தே தாவேக்காவுடைய கூட்டணியில இன்னும் யாருமே இணையல. அது அந்த ஸ்டாண்ட் வந்து கன்டின்யூ ஆகுதா இல்லையா? காங்கிரஸ் கட்சி இன்னும் இறுதி முடிவை அறிவிக்கவில்லை. அது ஒரு சஸ்பென்ஸ் நீடித்துக் கொண்டே இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். திமுக தரப்பில் எப்படியும் காங்கிரஸ் தங்களிடம் வந்து செட்டில் ஆகிவிடும் என்று ஒரு நம்பிக்கையோடு தான் ஆனா இருக்கிறார்கள். தாவேக்கா தரப்புல சொல்றாங்க ஒரு தேசிய கட்சி எங்களோட வந்து இணைய போகுதுன்னு. ஆல்ரெடி பாஜக வந்து அதிமுகவோட இருக்கு. இன்னும் ஒரே ஒரு இணையாத கட்சி அதுதான் காங்கிரஸ் திரு தான். கே.சி. வேணுகோபால் அவர்கள் சென்னை வந்துவிட்டு சென்ற பிறகு, ராகுல் காந்தி கூட்டணி பற்றி முடிவெடுப்பார் என்று தெரிவித்த பிறகு, ம். அவர் இங்கே சென்னையில் ஓரிரு ரகசிய சந்திப்புகளை நடத்தியதாக பல்வேறு ஊடகங்களில் தகவல் வந்திருக்கிறது. தாவேக்காவோட முக்கிய புள்ளிகளா சந்திச்சாருன்னு கூட தகவல் அப்படி இருக்கு. என்று ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஊர்ஜிதமாகாத தகவல் என்றாலும் கூட, ம். தாவேகாவோ, காங்கிரஸ் தரப்பிலோ அந்த செய்தி மறுக்கப்படவில்லை. ம். ஆகவே திரு ராகுல் காந்தி அவர்களும் அடுத்த வாரத்தில் காங்கிரஸ் குழுவினர் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறாரா என்பதை பொறுத்துதான் இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். 22ஆம் தேதி திமுக குழு போட்ட பிறகு முதலில் யாரோடு பேசப் போகிறார்கள், அதற்குள் காங்கிரஸ் முடிவெடுக்கப் போகிறதா என்கிற கேள்விக்கு விடை கிடைக்கும். காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலேயே நீடிக்க வேண்டும் என்று சில காங்கிரஸ் தலைவர்கள் பிரம்ம பிரயத்தனம் செய்கிறார்கள். அதற்கு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய சுயநலமும் அதில் அடங்கி இருக்கிறது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சியினுடைய கீழ்மட்ட அல்லது மத்திய நிலையில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் போன்ற சிலர் நாம் மாற்று முடிவை எடுக்க வேண்டும், திமுக ஆட்சியால் நமக்கு எதுவும் பயன் இல்லை, மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்துவிட்டு நாம் அவர்கள் சம்பாதிப்பதை வேடிக்கை தான் பார்க்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் எடுத்து கூறியிருக்கிறார். ஆகவே ஆட்சியில் பங்கு என்பதை பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் வலியுறுத்தும் என்று கூறப்படுகிறது. ஆனால் திமுக அந்த கோரிக்கையை ஏற்க வாய்ப்பில்லை. ஆகவே அதை காரணம் காட்டி காங்கிரஸ் பிரேக் செய்ய போகிறதா என்பது தெரியாது. இல்லை, திமுகவோட இருத்து காலத்தை கழிப்போம், திமுகவுக்கு வாழ்க்கைப்பட்டு விட்டோம், அடிமையாகவே இருப்போம் என்று காங்கிரஸ் முடிவெடுக்குமா தெரியாது. காங்கிரஸ் ஒருவேளை மாற்றி முடிவெடுத்தால், தாவேகா என்று முடிவெடுத்தால், தாவேகாவுடைய கை களத்தில் ஓங்கும். அப்படி இல்லாமல் திமுகவோடையே பயணிப்பது என்று முடிவெடுக்குமானால், அப்போதும் கூட தாவேகா வந்து யூ கேனாட் அண்டர் எஸ்டிமேட். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் பேசும் பொருளாக பெரும் ஆதரவு பெற்ற சக்தியாக திகழ்வது தாவேகா தான். அது தவிர நான் கேள்விப்படுவது 2-3 வெவ்வேறு தனியார் ஏஜென்சிகள் எடுத்த கருத்து கணிப்பில் ஒரு 40-50 தொகுதிகளில் தாவேகா 2ஆம் இடத்திலும் அதிமுக 3ஆம் இடத்திலும் இருப்பதாக அந்த சர்வேக்கள், வெவ்வேறு சர்வேக்கள் குறிப்பிடுகின்றன. இதே தகவல் திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் கிடைத்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆகவே தாவேகாவை குறைத்து மதிப்பிட நான் தயாராக இல்லை. அதான் சார், நீங்க பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க, தாவேகாவின் கை களத்தில் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு. அதேதான் தாவேக்கால இருந்து சொல்லப்படுது. தாவேக்காவுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வரப்போகுது. காங்கிரஸ் கை அந்த கை வந்தா தான் களத்துல உயருமா? இல்ல யூசுவலாவே அதுதான் நான் சொன்னேன். கை வந்தால் வெற்றி வாய்ப்பும் பல தொகுதிகளில் ஏற்படும். கை வராவிட்டாலும் தேர்தலின் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக தாவேகா திகழும். ஓகே சார். இன்று காலையில திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சு பேசியிருக்கிறார். அவருடைய எம்எல்ஏ சட்டப்பேரவையில் பேசும்போது திமுகவை வானளாவிய அளவுல புகழ்ந்து பேசுகிறார். ஓபிஎஸ் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது என்னுடைய எண்ணத்தை அவர் பிரதிபலித்தார் அப்படின்னு சொன்னார். என்ன எப்படி பாக்குறீங்க சார்? அவருடைய அரசியல் நிலை பலவீனம் அடைந்தது குறித்து நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன். வருத்தப்படுகிறேன் என்றால் நான் அவரை அறிந்தவன் என்பதால் அல்ல. எனக்கு எல்லா கட்சிகளிலும் எல்லா பெரும்பாலான தலைவர்கள் நண்பர்கள் தான். நான் அரசாங்க ரீதியாகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக அரசின் செயல்பாடுகளை விமர்சிக்கிறேனே தவிர, தனிப்பட்ட முறையிலே முதலமைச்சர் மீது பெருமதிப்பு கொண்டவன் நான். அவரும் என் மீது அன்பு காட்டக்கூடியவர். எனக்கு எந்த தலைவரோடும் தனிப்பட்ட பகை கிடையாது. அதை நான் முதலில் தெளிவுபடுத்த வேண்டும். இன்றைக்கு ஓபிஎஸ் என்பவர் அரசியல் ரீதியாக ஒரு பண்பாளர். அவர் வந்து எல்லா கட்சி தலைவர்களாலும் மதிக்கப்படக்கூடியவர். அப்படி சில தலைவர்கள் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறார்கள். பிற கட்சி தலைவர்களால் மதிக்கப்படக்கூடிய தலைவர்களாக, வெறுப்பு அரசியலை மேற்கொள்ளாத தலைவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்திலும் 2-3 பேர் இருக்கிறார்கள். அதிமுகவிலும் 1-2 பேர் இருக்கிறார்கள். அந்த 1-2 பேரில் ஓபிஎஸ் ஒருவர். கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே பலர் இருக்கிறார்கள். ஆகவே எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அவர்
அதிமுக பலவீனம் அடைந்து விடக்கூடாது என்று இறுதி வரை முயன்றார். எவ்வளவு இறங்கி போக முடியுமோ அவ்வளவு இறங்கி போய் எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று மன்றாடினார். இவர் எப்படியாவது அதை தட்டி கழிக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி, கட்சி தன் கைக்குள் வந்து விட்டது, இனி இன்னொரு போட்டியாளர் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து விட்டார். அதனால் திருமதி சசிகலாவும் முடியாது, திரு ஓபிஎஸும் முடியாது, அவருடைய ஆதரவாளர்களும் முடியாது, டிடிவி தினகரனும் முடியாது என்று திட்டவட்டமாக தன்னுடைய முடிவை அறிவித்தார். திரு டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும், இல்லாவிட்டால் தென் மாவட்டங்களில் பலத்த அடி அதிமுக கூட்டணிக்கு ஏற்படும் என்று பாரதிய ஜனதா அழுத்தம் கொடுத்த காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி சம்மதித்தார். டிடிவி கூட்டணியில் இருக்கிறார். ஆமா, இல்லாவிட்டால் அவர் விரும்பி இருக்க மாட்டார். அது தவிர எடப்பாடி பழனிசாமி அந்த பாடத்தை ஏற்கனவே கற்றுக்கொண்டு விட்டார். 2021 தேர்தலில் 22 தொகுதிகளில் அமமுக வாங்கிய ஓட்டுகள் காரணமாக அதிமுக தோல்வியை தழுவியது. ஆகவே கள நிலவரம் அவருக்கு தெரிந்து பாரதிய ஜனதா கொடுத்த அழுத்தத்திற்கு ஈல்டானார். ஆனால் கட்சியில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்றார். அதற்கு மேல் பாஜக தலையிடவில்லை. ஓபிஎஸ் விஷயத்திலும் அதுதான் நடந்தது. பாரதிய ஜனதா அவரை கட்சிக்குள் இணைத்துக் கொள்வதற்கு பேசி பார்க்கலாம் என்று கருதியது. எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருந்தார். அப்படியானால் நீங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் என்று பாஜக ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுத்தது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு சம்மதித்து விட்டு தோற்கடிப்பதற்கு வேலை பார்ப்பார், கழுத்தறுக்கிற வேலையில் நிச்சயமாக ஈடுபடுவார் என்று ஓபிஎஸும் அவரை சார்ந்தவர்களும் கருதினார்கள். இது எப்படி தெரியும் என்றால், ஓபிஎஸ் கட்சியிலிருந்து விலகி போனார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் ஓபிஎஸ் அணியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எழுந்து பேசும்போது எந்த காரணம் கொண்டும் பாரதிய ஜனதா சொல்லுகிறது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது, வேண்டுமானால் அதிமுக மெர்ஜர் நடக்கட்டும், ஏனென்றால் அப்படியானால் நாம் எல்லோரும் இரட்டை இலையில் போட்டியிடுவோம், கூட்டணியாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்கிற வேலையை பார்ப்பார் என்று அவர்களெல்லாம் கூறினார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட மனநிலை நிலவி இருந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மொழிபெடுப்பதில் தாமதம் செய்தார். அவர் தாமதம் செய்த காரணத்தால் திரு வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் என்று ஆளுக்கு ஒரு மொழியை எடுத்து பிரிந்து போனார்கள். பாரதிய ஜனதா ஏதாவது செய்யும் என்று காத்திருந்த செங்கோட்டையனும் தாவேகா பக்கம் போனார். ஆக இன்று அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்டவர்கள் பல பேர் பல திசைக்கு போனதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஈகோ. அந்த ஈகோ தான் இன்றைக்கு திரு பன்னீர்செல்வத்தையும் ஒரு நெருக்கடியில் தள்ளி இருக்கிறது. அவர் கட்சியாக அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் இருந்திருந்தால் அவர் அடுத்த ஆப்ஷனாக தாவேகாவை பரிசீலித்திருப்பார். இன்றைக்கு அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் உரிய மரியாதை தருகிறோம், எங்களிடம் வாருங்கள் என்று அவரை அழைப்பு விடுக்கிறது. ஆகவே அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு போவோம் என்று எஞ்சி இருப்பவர்கள் அவரை வலியுறுத்துகிறார்கள். ஆகவே நான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணைகிற முடிவை எடுப்பாரானால் அது அவருக்கு நேரிட்ட தவிர்க்க முடியாத முடிவு. அது காரணமாக அவர் விமர்சனத்திற்கு ஆளாகலாம். ஆனால் அரசியல் ரீதியாக அவர் எடுத்த முடிவில் பெரிய பிழை காண முடியாது. இன்றைக்கு அதிமுகவில் இருந்தவர்கள் தான் 7-8 பேர் திமுகவில் மந்திரிகளாக இருக்கிறார்கள். செல்வி ஜெயலலிதா அவரை மிக கடுமையாக விமர்சித்தவர்கள் தான் அதிமுகவிலே மந்திரியாக இருந்தார்கள். எம்ஜிஆர் அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாது, அரசியலை பற்றி அவருக்கு என்ன தெரியும் என்று பேசியவர்கள் தான் எம்ஜிஆர் மந்திரி சபையில் மந்திரியாக இருந்தார்கள். ஆகவே அரசியலில் இவையெல்லாம் நிறைய காட்சிகள் நடந்திருக்கின்றன. ஆரம்பத்தில் திரு ஓபிஎஸ் விமர்சனங்களை சந்திப்பார், ஆனால் அவருடைய முடிவில் நியாயம் இருக்கும் என்று கருதுபவர்களும் பலர் இருப்பார்கள். அவ்வளோ கட்சிக்கு விசுவாசமா இருக்கக்கூடியவர் குன்னம் ராமகிருஷ்ணன் ஒரு முடிவு எடுத்தார், நான் எந்த கட்சியிலுமே ஈடுபட மாட்டேன், அரசியலே ஈடுபட மாட்டேன். இந்த மாதிரி கூட எடுக்கலாமே. அது அவரவர் எதிராக போய் அது அவரவர் விருப்பம் சார்ந்த, யாரை எதிர்த்தார் அது அவரவர் விருப்பம் சார்ந்த முடிவு. இன்னொன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு அறையில் தனியாக இருக்கக்கூடிய பூனை நீங்கள் கட்டை எடுத்து அடித்தால் அது தப்பி ஓடுவதற்கு வழியில்லை என்றால் அது உங்கள் மீதே சீறி விழும் என்பது இயற்கையின் நியதி. நீங்கள் அரசியலில் பொறுமை காத்தவர் என்கிற ஒரே காரணத்தால்
அவரை இத்தோடு ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று முடிவு செய்து அந்த தீய நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் ஒரு முடிவு எடுப்பதற்கு அவருக்கு அந்த உரிமை இல்ல, இருக்கிறது. அதுக்கு திமுக போய் இணையலாமான்னு என்னுடைய கேள்வி இல்ல, இருக்கு. இன்றைக்கு அதிமுகவுல வாய்ப்பே இல்லைங்கிற போது எங்க போய் இணைய வேண்டும்? யாரை எதிர்த்து வந்து அரசு செஞ்சாரோ 3 முறை முதலமைச்சராக அதேதான் இருங்க வர 3 முறை முதலமைச்சராக இருந்தக்கூடியவர் யாரை எதிர்த்து முதலமைச்சராக இருந்தாரோ அங்கே போய் ஜாயின் பண்ற போது நான் அதேதான் உங்களுக்கு உதாரணங்கள் இது சொல்றேன். கட்சி அரசியலில் அத்தகைய முடிவுகள் புதியவை அல்ல என்பதற்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். நாவலர் நெடுஞ்செழியன், கா ராஜாராம், சே மாதவன், பாவு சண்முகம் ஆகிய அத்தனை பேரும் எம்ஜிஆர் அவர்களை அரசியல் சக்தியாகவே அங்கீகரிக்கவில்லை. எம்ஜிஆர் எல்லாம் அரசியலில் ஒரு ரவுண்டு வருவார் என்று ஏளனம் பேசியவர்கள் தான் இவர்கள். நான் குறிப்பிட்ட அத்தனை தலைவர்களும் அவர்களெல்லாம் காலத்தின் கட்டாயத்தால் எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமை ஏற்ற போது எம்ஜிஆர் அவர்களை இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார். இவர்களை எல்லாம் சேர்க்கலாமா? எம்ஜிஆர் போலாமா? குறிப்பிட்ட அனைவருமே நீங்க குறிப்பிட்ட அத்தனை பேருமே ஒரு முதலமைச்சர் நிலையிலுக்கு வந்தது கிடையாது. ஆனா இப்போ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் வந்து 3 முறை முதலமைச்சர். நான் சொல்றேன். அதிமுக உருவாக்கப்பட்டதோ திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட அதிமுகவில் மறுபடியும் இவர் திமுக போய் இணைந்தார்னா இவருக்கான மரியாதை. நான் சொல்லுகிறேன் சார், நான் நிச்சயமாக கடுமையான விமர்சனம் வரும் என்றுதான் நான் சொன்னேன். விமர்சனமே வராது என்று சொல்லவில்லை. ஆனால் அரசியலில் இதற்கு சில முன்னுதாரணங்கள் இருந்திருக்கின்றன என்றுதான் நான் சொன்னேனே தவிர. நீங்க முன்னுதாரணம் சொன்னீங்க, கரெக்ட். இருங்க வர எம்ஜிஆர் அவர்களால் அரசியல் அடையாளம் காணப்பட்டவர் தான் திரு திருநாவுக்கரசர் அவர்கள். எம்ஜிஆர் தான் அவரை துணை சபாநாயகராக்கினார். எம்ஜிஆர் தான் அவருக்கு பெரிய இலாக்காக்கள் கொடுத்தார், தொழில்துறை கொடுத்தார், பெரிய மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்தார், அதே போல போர்ட் கொடுத்தார், ஹேண்ட்லூம்ஸ் கொடுத்தார், நிறைய துறைகள் கொடுத்தார். அந்த எம்ஜிஆர் அவர்களால் தயாரிக்கப்பட்ட திரு திருநாவுக்கரசர் அவர்கள் அதிமுகவுக்குள் அவருக்கு ஒரு நெருக்கடி உருவான போது எம்ஜிஆர் அதிமுக என்ற ஒரு கட்சியை தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்து சட்டமன்றத்திற்கே தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆகவே கடந்த காலங்களில் உதாரணம் இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களுடைய நிழலாக அறியப்பட்ட ஆரம்பி அவர்கள் கலைஞரை ஏற்றுக்கொண்டு கலைஞர் முதல்வராக வர வேண்டும் என்று பேசினார். ஆரம்பியை விடவா நான் கேட்கிறேன். நீங்கள் இவருக்கும் ஆரம்பிக்கும் வித்தியாசம். கூட்டணியில் இருந்தார்கள். கலைஞர் முதல்வராக வேண்டும் தானே பேசினாரு. கலைஞர் தீய சக்தின்னு தானே எம்ஜிஆர் சொன்னாரு. அப்ப தீய சக்தின்னு சொன்னவரை போய் இவர் முதல்வர் ஆகணும்னு சொல்லலாமான்னு கேட்டீங்களா? ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணையதுல எந்த விதமான நெருடலும் இல்லை. இல்ல, நான் நெருடலும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. நிச்சயமாக அது அவருக்கே ஒரு கடினமான முடிவு. நீங்கள் அது அவருக்கு எளிய முடிவாக இருந்தால் வைத்தியலிங்கத்துக்கு முன்னாடி அவர் போய் சேர்ந்திருக்கணுமே, ஏன் சேரவில்லை? இறுதி வரை அதிமுகவில் இணைய வேண்டும் என்று தானே முயற்சி எடுத்தார். ஆகவே அது அவருடைய அரசியலுக்கே ஒரு கடினமான முடிவு. நான் அதை நியாயப்படுத்தவே முன்வரவில்லை. ஆனால் கடந்த காலங்களில் அரசியல் நெருக்கடிகள் தங்களை சூழ்கிற போது சில பேர் இத்தகைய முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன். நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.